hip region, relax your lower back, middle back, upper back, relax your abdomen muscles, relax your rib cases, relax your chest muscles, relax your shoulder joints, relax your neck region, hip region. Completely relax your body from your toe to your head. Completely relax. Mentally and physically prepare yourself for the practice. Relax, relax. Now you can join your both the legs together. Bring your both the arms over your head and do well stretch, 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 relax. Now you can turn on your right side. You can sit in Sukhasana. Keep your both hands in Shin Mudra. Erect your spine, your neck, shoulder, head should be in one straight line. At the same time, relax. As you inhale, feel the cool air touching the walls of the nostrils. As you exhale, feel the warm air touching the walls of the nostrils. We'll start the session with 3 rounds of Omkar chanting, followed by Shanti mantra. Inhale deeply. Om. Inhale deeply. Om. Inhale deeply. Om. Sahana bhavatu. Sahanau bhunaktu. Sahaviryam Karavavagai Tejasvina Adidam Astuma Vidvishavai Om Shanti Shanti Shanti. Rub your hands gently. Okay. நம்ம கழுத்துக்கான பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 sorry 7 8 9 10. ஓகே, இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10. வெரி குட். இப்போ ட்விஸ்டிங் 1 2 3 4 5 6 7 8 9 10. வெரி குட். ஓகே, குட். இப்போ சின்ன லாக் பண்ணிங்க. அப்படியே ரைட்ல இருந்து லெஃப்ட்
லெஃப்ட்ல இருந்து பேக்கு, பேக்ல இருந்து ரைட்டு, டவுன் அப்படியே ரொட்டேட் பண்ணுங்க. நார்மல் பிரீத்திங்ல ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. உங்களால எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு பண்ணுங்க. 3, 4, 5. வெரி குட். இப்போ சின்ன லாக் பண்ணீங்க. லெஃப்ட்ல இருந்து ரைட் ரொட்டேட் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5. வெரி குட். யா. இப்போ கைகளை குவித்துக் கொள்ளுங்க. சென்டர் ஆஃப் ஷோல்டர்ல வைங்க. எல்போ ஜாயின் பண்ணுங்க. ரொட்டேட் பண்ணுங்க. 1, நேரா பாருங்க. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Anti-clockwise. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Very good. Yeah. கையை பேக்ல வச்சு நல்லா புஷ் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5. Now other side. 1, 2, 3, 4, 5. Very good. நல்ல சைடுல இப்போ 1, 2, 3, 4, 5. Now other side. 1, 2, 3, 4, 5. Very good. Now stretch your hands. Bring your hands above your head. நல்ல மேல அண்ணாந்து கையை பாருங்க. Stretch. அண்ணாந்து பாருங்க. மேல பாருங்க. Stretch. 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 இப்போ நீங்க நேரா பாருங்க. மூச்சை நல்லா உள்ள இழுங்க. மூச்சை விட்டுட்டு ரைட் சைடு பெண்ட் பண்ணுங்க. நார்மலா பிரீத் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5. சென்டர். இன்னொரு தடவை நல்லா மூச்சை இழுங்க. மூச்சை விட்டுட்டே லெஃப்ட் சைடு பெண்ட் பண்ணுங்க. நார்மலா பிரீத் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5. சென்டரா வாங்க. இன்னொரு தடவை நல்லா மூச்சை எடுத்து ஸ்பைனை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. மூச்சை விட்டுட்டே கீழே குனிங்க. நெட்ரியா தரையில வைக்க ட்ரை பண்ணுங்க. நார்மலா பிரீத் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5. Inhale up. Place your hands on your back. Lift your hip. மேல தூக்குங்க. 1, 2, 3, 4, 5. Relax. Very good. Yeah. இப்போ wrist rotation. 1. உங்க கவனம் முழுவதும் உங்களுடைய wristல இருக்கட்டும். 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Anti-clockwise. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Very good. Relax. இப்போ கையை எப்படி வச்சுட்டு 1, 2, 3, good. 4, 5, 6, 7, 8, 9, 10. Very good. Relax. Good. இப்போ கைக்கான பயிற்சி ஸ்டார்ட். 1, 2, 3, 4, 5, 6. சங்கரமா இப்படி இப்படி. 7. ஸ்டிஃபா. இன்னும் ஸ்டிஃபா. கை ஸ்டிஃபா. ஸ்டிஃபா. 8, 9, 10. இப்படி பண்றதுக்கும் ஸ்டிஃபா பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி மேல தூக்குங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஃப்ரண்ட்ல 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. பேக்ல 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Relax. Very good. Now 1, 2, 3. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. மேம் நல்ல கை எப்படி போகணும். ஸ்ட்ரெச் பண்ணுங்க. 5,
குட் 6 7 நல்ல கை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணும் 8 குட் சங்கரி மேம் வெரி குட் குட் ட்ரை பண்ணுங்க கால் மட்டும் தூக்கக்கூடாது தூக்காம ட்ரை பண்ணுங்க 13 14 15 16 17 18 19 20 very good relax so 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 good இப்போ காலை ரிலீஸ் பண்ணுங்க காலை ரிலீஸ் பண்ணிட்டு நல்லா ஷேக் பண்ணுங்க 1 2 3 4 5 காலை ரெண்டும் ஒன்றா வைங்க வச்சுட்டு காலோட விரலை பெண்ட் பண்ணுங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 ankle rotation 1 2 3 4 5 6 7 இப்படி 8 9 10 இப்போ anti clockwise 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்போ லெக் ரொட்டேஷன் ankle நல்லா முன்னாடி ஸ்ட்ரெச் பண்ணிக்க நல்லா பெரிய ரவுண்டா ரொட்டேட் பண்ணுங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 anti clockwise 1 2 3 4 5 6 7 8 9 10 very good now other side 1 2 3 4 5 6 7 8 9 10 anti clockwise பாரதி சும்மா உட்காந்துக்க வந்த பண்ணு 8 9 10 ரிலாக்ஸ் ஆன்டி கிளாக் பண்ணிட்டோமா பண்ணிடுங்க ஆன்டி கிளாக் பண்ணுங்க 1 பண்ணியாச்சா பண்ணியாச்சா ஓகே 1 2 3 4 5 6 7 8 9 10 வெரி குட் இப்போ இன்னொரு கால் ட்ரை பண்ணாதான் வரும் 3 4 உனக்கு என்ன வருதோ பண்ணு 5 6 7 8 9 10 வெரி குட் இப்போ கால் இப்படி பிடிங்க பிடிச்சிட்டு இப்படி தூக்குங்க தூக்கிட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 வெரி குட் இப்போ காலை இப்படி வச்சுட்டு இங்கே பாருங்க காலை முன்னாடி வச்சுட்டு கீழே வச்சிருங்க பிந்து மேம் 1 2 3 4 5 பிந்து மேம் இங்கே பாருங்க இப்படி வைங்க ஃபுல்லாக வைங்க ஓகே அதுக்கப்புறம் இந்த மாதிரி 5 6 வெரி குட் முட்டியை சேருங்க முட்டியை ஒன்றா சேருங்க சேர மாட்டேங்குது சார் ஓகே 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 ரிலாக்ஸ் இப்போ கீழே உடம்போட வச்சுட்டு ஸ்பைனை ஸ்ட்ரெச் பண்ணுங்க ட்ரை பண்ணுங்க 1 2 3 4 நிமிர்ந்து உட்காருங்க சங்கரி மேம் நிமிர்ந்து உட்காருங்க இன்னும் ஓகே ஓகே 11 12 13 14 15 16 17 18 19 20 இப்போ காலை முன்னாடி தள்ளிட்டு கைகளை காதுக்கு பின்னாடி எடுத்துன்னு வந்து மூச்சை எடுத்து ஸ்பைனை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் மூச்சை விட்டுட்டு இன்னும் ஸ்பைனை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு கீழே குனியணும் கீழே குனிஞ்சு நெற்றியை தரையில வைங்க காலில் வைங்க நார்மலா பிரீத் பண்ணுங்க 1 2 3 4 5 inhale up place your hands on your back lift your hip வெரி குட் நல்லா தூக்குங்க மேக்ஸிமம் எவ்வளோ தூக்க முடியுமா தூக்குங்க ரைட் லெக் இப்போ மேலே தூக்குங்க முட்டி மடியாமல் நேராக தூக்குங்க அப்படியே ரைட் லெக் மட்டும் தூக்குங்க இடுப்பு மேலே தூக்கணும் இடுப்பு கீழே வரக்கூடாது 1 2 3 4 5 ரைட் லெக் வச்சு லெஃப்ட் லெக் தூக்குங்க 1 2 3 4 5 வெரி குட் ரிலாக்ஸ் இப்போ ஹிப் ரொட்டேஷன் பண்ணுங்க ஹிப் ரொட்டேஷன் 1 2 3 4 5 6 7 8 9 10 குட் இப்போ இன்னொரு காலை 1 2 3 4 5 6 7 8
9, 10. வெரி குட். இப்போ பத்மாசனா வா. பத்மாசனா. முட்டி வலி இருந்தா வேணாம் போடலையா? பத்மாசனா போடலையா? இது இப்படி இப்படி. ஆ அதாவது மறந்தாச்சு. ஆனா அது வெளியே காமிச்சது கிடையாது. ஓகே. இப்போ ரைட் ரிஸ்ட்ல லெஃப்ட் ஹேண்டை வைங்க. பின்னாடி மூச்சை இழுத்து நல்லா ஸ்பைன் எக்ஸ்பெண்ட் பண்ணுங்க. மூச்சு விட்டுட்டே கீழே இன்னும் ஃபர்தர் எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டு தலையை கீழே வைக்க ட்ரை பண்ணுங்க. யா, நம்மளுடைய தலை வந்து தரையில பட்டுச்சுன்னா நம்மளோட வயிறு உள்ள போயிடும் ஆல்மோஸ்ட். சரியா? அது எப்படி படும் அப்படின்னா ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணணும். ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ண நம்ம தலை கண்டிப்பா தரையில ஒரு நாள் படும். இனேல் அப். கையை பேக்ல வைங்க. வச்சு இடுப்பை நல்லா மேலே தூக்குங்க. லிஃப்ட் 1 2 3 4 5. ரிலாக்ஸ். வெரி குட். ஓகேவா? சங்கரி மேம், உங்களோட கோல் இன்னும் 2 மாசத்துல தலை தரையில படணும். சரியா? பண்றோம். ஆல்மோஸ்ட் இப்பயே உங்களுக்கு உடம்பு குறைஞ்சிருச்சு. குறைஞ்ச மாதிரி தான் இருக்கு மோஸ்ட்லி. ஐ குட் ஃபீல். ஓகே. நவ் உங்களோட வஜ்ராசனா வாங்க. வஜ்ராசனா. ஓகே. கையை பின்னாடி கட்டிங்க. ஓகே. நல்லா 2 ஹீலும் ஒன்னா சேர்த்துங்க. பாடி வெயிட் ஃபுல்லா வந்து போடுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பின்னாடி பின்னாடி கட்டி நிமிர்ந்து உட்காருங்க. பின்னாடி போங்க. பாடி ஃப்ரண்ட்ல ஃபாலோ ஆகுது. கையை கட்டிங்க. மூச்சு இழுத்து நல்லா ஸ்பைன் எக்ஸ்பெண்ட் பண்ணுங்க. மூச்சை விட்டுட்டே அப்படியே கீழே வாங்க. பெட்டக்ஸ் வந்து ஹீல்ல இருந்து எழுந்துக்காம எவ்வளவு குனிய முடியுமோ குனிய. கையை நல்லா மேல தூக்குங்க. நல்லா தூக்குங்க. 1 நார்மலா பிரீத் பண்ணுங்க. 2 3 4 தலைக்கு ரத்த ஓட்டம் வர்றதை கவனிங்க. 5 6 7 8 9 10. இனேல் அப். கைகளை பேக்ல வைங்க. வச்சு இடுப்பை நல்லா தூக்குங்க. உங்களோட தைஸை நல்லா ஃபார்வர்ட்ல புஷ் பண்ணுங்க. உங்களோட துடைப்பகுதியில நல்ல ஒரு மெல்லிய ஒரு வலி வந்து உருவாகும். அதை என்ஜாய் பண்ணுங்க. 1 2 3 4 5. ரிலாக்ஸ். இப்போ கால் ரிலீஸ் பண்ணுங்க. கால் ஷேக் பண்ணுங்க. ஷேக் பண்ணுங்க. 1 2 3 4 5. ஓகே. இப்போ சுகாசனால உட்காருங்க. கையை சின்முத்திரால வைங்க. கண்ணை மூடிட்டு மூச்சை கவனிங்க. ஒரு நிமிடம் கவனிங்க. கண்ணை மூடிக்கும் பாரதி. கண்ணை மூடி. மூச்சை கவனிங்க. மூச்சை மட்டும் கவனிங்க. ஓகே, குட். ரிலாக்ஸ். இப்போ மேலே இருந்து நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். 12 ரவுண்ட்ஸ் ஆஃப் சூரிய நமஸ்காரம். அடாப்டிவ் நமஸ்கார் முத்ரா. சூரிய நமஸ்காரம் prayer. Inhale deep. ஓம் இரண்மயேன பாத்ரேன சத்யஸ்யாபிஹிதம் முகம் தத்வம் பூஷன்ன பாவ்ருணோ சத்ய தர்மாய திருஷ்டயே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. குட். 1 பிரணயமாசனா, 2 அஷ்ட உத்தாசனா, 3 பாதாஸ்தாசனா. பிந்து மேம் கால் முட்டி மடியாம பேக்ல பெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இன்ஹேல் ரைட் லெக் பேக். எக்ஸேல் லெஃப்ட் லெக் பேக். Hold your breath. Come to Ashtanga Namaskaram. Inhale Bhujangasana. Exhale Parvatasana. Inhale right leg front. Exhale left leg front. Inhale arch back. Exhale down.
Inhale, left leg back. Exhale, right leg back. Hold your breath. Come to Ashtanga Namaskaram. Inhale, Bhujangasana. Exhale, Parvatasana. Inhale, left leg French. Exhale, right leg French. Inhale, arch back. Exhale, down. Inhale, right leg back. Exhale, left leg back. Hold your breath. Come to Ashtanga Namaskaram. Inhale, Bhujangasana. Exhale, Parvatasana. Inhale, right leg French. Exhale, left leg French. Inhale, arch back. Exhale, down. Inhale, left leg back. Exhale, right leg back. Hold your breath. Come to Ashtanga Namaskaram. Inhale, Bhujangasana. Exhale, Parvatasana. Inhale, left leg French. Exhale, right leg French. Inhale, arch back. Exhale, down. Inhale, right leg back. Exhale, left leg back. Hold your breath. Come to Ashtanga Namaskaram. Inhale, Bhujangasana. சங்கரி மேம் புஜங்காசனால கால் ரிலீஸ் பண்ணுங்க. புஜங்காசனா வாங்க. இப்போ சங்கரி மேம் புஜங்காசனா. பர்வட்டாசனா. ரைட் லெக் ஃப்ரெஞ்ச், left leg French. Inhale, arch back. Exhale, down. Very good. Sixth round. Inhale, left leg back. Exhale, right leg back. Hold your breath. Come to Ashtanga Namaskaram. Inhale, Bhujangasana. Exhale, Parvatasana. Inhale, left leg French. Exhale, right leg French. Inhale, arch back. Good. Seventh round. Down. Inhale, right leg back. Exhale, left leg back. Hold your breath. Come to Ashtanga Namaskaram. Inhale, Bhujangasana. Exhale, Parvatasana. Inhale, right leg French. Exhale, left leg French. Inhale, arch back. Exhale, down. Eighth round. Inhale, left leg back. Exhale, right leg back. Hold your breath. Come to Ashtanga Namaskaram. Inhale, Bhujangasana. Exhale, Parvatasana. Inhale, left leg French. Exhale, right leg French. Inhale, arch back. Exhale, down. Inhale, right leg back. Exhale, left leg back. Hold your breath. Come to Ashtanga Namaskaram. Inhale, Bhujangasana. Exhale, Parvatasana. Inhale, right leg French. Exhale, left leg French. Inhale, arch back. Exhale, down. 10th round. Inhale, left leg back. Exhale, right leg back. Hold your breath. Come to Ashtanga Namaskaram. Inhale, Bhujangasana. Exhale, Parvatasana. Inhale, left leg French. Exhale, right leg French. Inhale, arch back. Shortcut line use பண்ணக்கூடாது. Exhale, down. Inhale, right leg back. Exhale, left leg back. Hold your breath. Come to Ashtanga Namaskaram. Inhale, Bhujangasana. Exhale, Parvatasana. Inhale, right leg French. Exhale, left leg French. Inhale, arch back. Exhale, down. Final round. Inhale, left leg back. Exhale, right leg back. Hold your breath. Come to Ashtanga Namaskara. Inhale, Bhujangasana. Exhale, Parvatasana. Inhale, left leg French. Exhale, right leg French. Inhale, arch back. Very good. Fantastic. Good job, good job, good job. Okay. Lie down in Shavasana. 24 rounds பண்ணணும் சரியா? 24 rounds நம்ம comfortable பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா we improved. That means we improved. Stamina wise we improved. Weight loss பண்ணனா one of the best technique we have to do morning 24 rounds Surya Namaskaram, evening 24 rounds Surya Namaskaram with speed. Relax yourself, completely relax.
இப்பொழுது உங்களுடைய கவனம் வயிற்று பகுதிக்கு வரட்டும். அப்சர்வ் யுவர் டம்மி. இப்பொழுது மூச்சை நன்றாக உள்ளே இழுத்து வயிறை பெருசாக்கவும், உள்ளிருக்கும் காற்றை வெளியே தள்ளி வயிறை சிறுசாக்கவும். கண்டினியூ த ப்ராசஸ். அழகாக பொறுமையாக மூச்சை உள்ளே இழுத்து வயிறை பலூன் போல பெருசாக்குங்க. உள்ளிருக்கும் காற்றை வெளியே அனுப்பி வயிறை சிறுசாக்குங்க. என்ஜாய் த பெல்லி பிரீத்திங். இப்போ நார்மலா பிரீத் பண்ணுங்க. we are going to chant akara. Okay, now inhale deeply, chant akara. Feel the positive vibration on your lower parts of your body. Good. Relax, relax, relax. இப்போ கால் ரெண்டும் ஒன்றா சேர்த்துருங்க. கைகள் ரெண்டையும் தலைக்கு பின்னாடி கொண்டு வந்து நன்றாக கோர்த்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஸ்ட்ரெச், 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 ரிலாக்ஸ். Good. Now you can turn on your right side. You can sit in Sukhasana. Today we are going to do pranayama practice. We are going to dedicate more time on pranayama practice. Time ஓடல மேம். டைம் வந்து இப்போ 9:06 ஆகுது. ஓகே ஓகே. ஸோ நம்ம வந்து யாரு ஃபிட்டா இருக்கிறது அப்படின்னு நம்ம எப்படி சொல்லுவோம்? எதை வச்சு சொல்லுவோம்? வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைன் த பர்சன் இஸ் வெரி ஃபிட்? தட் இஸ் ஓகே. பட் ஃபிசிக் இப்போ தட் இஸ் குட் பாயிண்ட், வேலிட் பாயிண்ட். பட் நம்ம எப்படி இன்னும் ஒரு சில விஷயங்கள் வச்சு நம்ம சொல்லணும். எந்த டிசீஸும் இல்லை அப்படின்னாக்கா. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, ஆ ஆ குட். இப்போ நமக்கு ஒரு புரிதல் என்ன அப்படின்னாக்கா, ஃபிட் அப்படின்னா தொப்பை இருக்கக்கூடாது, பாடி வந்து ஷேப்பாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், கரெக்ட் வெயிட்டு, கரெக்ட் ஹைட்டு, அப்படி இருந்தால் அவங்க ஃபிட் அப்படின்னு நினைக்கிறோம். தட் டசன், அது கரெக்ட் கிடையாது. ஆக்சுவலாக ஃபிட்டுன்றது என்னன்னா, நம்மளோட ஃபிட்னஸ் நமக்கு எப்படி தெரிய வரும் அப்படின்னாக்கா, நம்மளோட மலை ஏறும் போது தான் தெரியும். படிக்கட்டு ஏறும் போது, மலை ஏறும் போது, ட்ரெக்கிங் பண்ணும் போது தான் ரியலி ஆர் வி ஃபிட் ஆர் நாட் அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ஓகே, ஸோ அந்த மலை ஏறுறதுன்றது, இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபிட்டாக தான் இருப்பாங்க, ஆனால் அவங்களால கொஞ்சம் தூரம் மலை ஏற முடியாது, மூச்சு வாங்கி டயர்ட் ஆகிடுவாங்க. ஓகே, சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்தா அப்படி தெரியாது, பட் தே கிளைம் மவுண்டன். ஸோ அதை வச்சு தான் நம்ம பண்ணோம். அதுக்கு முக்கியமாக நமக்கு தேவைப்படுறது லங்ஸ் கெப்பாசிட்டி வேணும். லங்கோட கெப்பாசிட்டி, லங்கை வந்து நல்லா நம்ம ஆற்றல் மிக்கதாக நம்ம டெவலப் பண்ணணும். அதுக்கு யோகால நமக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான விஷயம் பிராணாயாமா பிராக்டிஸ். இதுல வேற எதுலுமே கிடையாது. ஜிம்முக்கு போனா கூட நமக்கு இந்த மாதிரி பிராணாயாமா பிராக்டிஸ் கிடையாது. பிராணாயாமா பிராக்டிஸ் பண்ணும்போது நம்ம லங்ஸ் கெப்பாசிட்டி நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் எதுக்கு நம்ம பிராணாயாமா பிராக்டிஸ் வேணும், டீப் இன்ஹலேஷன் எக்ஸலேஷன் வேணும் அப்படின்னாக்கா, நம்மளுடைய முக்கியமான விஷயம், நம்ம உடலுக்கு சாப்பாடு, நம்ம சாப்பிட்ட சாப்பாடு, நம்ம வந்து திட உணவு சாப்பிட்றோம், திட உணவு, அந்த உணவு அப்படியே வந்து உடம்புக்கு போதா? இல்லை, அது வந்து ப்ராசஸ் ஆகி பிளட்டாக கன்வெர்ட் ஆகிட்டு அந்த பிளட்டு தான் வந்து செல்ஸ் வந்து நியூட்ரிஷனாக சப்ளை ஆகுது. அந்த பிளட் வந்து குவாலிட்டியான பிளட்டாக இருந்ததுன்னா நமக்கு பல பிரச்சனைகள் வராது. ஓகே, எஸ்பெஷலி லேடிஸ்க்கு ஹீமோக்ளோபின் இஷ்யூஸ், லெஸ் மோஸ்ட் ஆஃப் 90% எல்லாருமே ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கும். பிகாஸ் ஆஃப் மந்த்லி பீரியட் அண்ட் அதர் ரிலேட்டட் ப்ராப்ளம், தே ஹாவ் லெஸ் ஹீமோக்ளோபின். அந்த பிளட் கண்டெய்னில் இருக்க ஆக்சிஜன் லெவலை நம்ம இம்ப்ரூவ் பண்ணாவே நமக்கு நிறைய பிரச்சனை. அதுக்கு ஒரே ஒரு தேர்வு பிராணாயாமா ப்ராக்டிஸ் மட்டும்தான். கண்டிப்பாக. ஓகேவா? பிராணாயாமா ப்ராக்டிஸ் பண்ண
நம்மளுடைய ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகும். பிளட்ல இருக்க ஆக்சிஜன் லெவல் வந்து இம்ப்ரூவ் ஆகும். நம்ம ஆக்சிஜன் லெவலில் எந்த அளவுக்கு நம்ம வந்து அதிகமாக வைத்துக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம சுறுசுறுப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு நாளைக்கு 4 நிமிடம்னு 5 நிமிடம் நம்ம பிராணாயம் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு அன்றைக்கு தேவையான சக்தி கிடைச்சிடும். நம்ம அன்னைக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தேவையான சக்தி நம்ம கிடைச்சிடும். ஓகேவா? இந்த புரிதல் நமக்கு இருக்கணும். ஏன்னா பிராணாயம் ப்ராக்டிஸ் பண்ண கொஞ்சம் வி ஃபீல் சம்வாட் போரிங். உட்காந்து அதை பண்ணணும் அப்படி கிடையாது. வெரி இம்பார்ட்டன்ட். ஆசனாஸை விட பிராணாயாமம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இன்னைக்கு பண்ணலாம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கபாலபாதி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கபாலபாதி நம்ம எதுக்கு பண்ணுறோம்? கபாலபாதி வந்து நிறைய காரணங்களுக்கு. இப்போ ஷவாசனா நம்ம பண்ணிட்டு ஒரு ஷவாசனான்றது நம்ம பாடி வந்து தமசிக்கு போயிட்டோம். தமசிக்குன்னா லெத்தார்ஜியாக போயிடும். நம்ம ரிலாக்ஸ் ஆகிடும். அப்போ அந்த பாடி அங்கேருந்து அப்படியே கொண்டு வந்து பிராணாயாமம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம பாடி வந்து அடாப்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த பாடியை திருப்பி ஆக்டிவேட் பண்ணோன்னா கபாலபாத்தின்ற ஒன்று பண்ணும்போது என்ன ஆகும்? அந்த பாடி வந்து திருப்பியும் ஆக்டிவேட் ஆகும். அதுக்கு தான் நம்ம கபாலபாதி பண்ணுறோம். சரியா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? கையை சின்முத்திரால வச்சுக்கங்க. இன்னேல் டீப்லி ஸ்டார்ட் கபாலபாதி. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஸ்லோ பண்ணி முடிங்க. அப்படியே ஸ்லோ பண்ணுங்க. ஸ்லோ 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 ஸ்லோ. ரிலாக்ஸ். குட். ஓகே, இப்போ எல்லாருமே கையை சின்முத்திரால வச்சுக்கங்க. இப்போ நம்ம அப்டாமினல் பிரீத்திங் பண்ண போகிறோம். பெல்லி பிரீத்திங் பண்ண போகிறோம். ஓகே, மூச்சை நல்லா உள்ள இழுத்து வயிறை பெருசாக்கணும். மூச்சை விட்டு வயிறை உள்ள போகணும். அவ்வளோதான். அது மட்டும் பண்ணுங்க. கவனம் முழுதும் வயிற்றின் மீது வைங்க. மூச்சை இழுத்து வயிறை பெருசாக்குங்க. உள்ளிருக்கும் காற்றை வெளியே அனுப்பி வயிறை பெருசாக்குங்க. கண்ணை மூடிங்க. பாரதி, கண்ணை மூடிக்குங்க. குட். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். குட். இப்போ கையை ஆதி முத்ரால வச்சுக்கோங்க. ஓகே, சாரி, சின்மய முத்ரா. ஐம் சாரி, சின்மய முத்ரா. சின்மய முத்ரால வச்சுக்கோங்க. இப்போ செஸ்ட் பிரீத்திங். மூச்சை இழுங்க. செஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. மூச்சை விடுங்க. செஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. கண்டினியூ. நம்மளுடைய நுரையீரலின் நடுப்பகுதியை ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி செய்கிறோம் இந்த பிராணாயாமா ப்ராக்டிஸ் மூலயமாக, செஸ்ட் பிரீத்திங் மூலயமாக. ஒவ்வொரு முறையும் வெளியே இருக்கும் காற்றை உள்ளே இழுத்து செஸ்ட்டை நல்லா விரிவடைய செய்யுங்க. மூச்சை வெளியிட்டுட்டு செஸ்ட்டை சுருக்குங்க. ஸோ தட் நம்மளுடைய நுரையீரலின் நடுப்பகுதியை நாம் நிரப்ப முயற்சி செய்கிறோம். ரிலாக்ஸ்
ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். வெரி குட். ஓகே, இப்போ ஆதி முத்ரா. ஓகே, ஆதி முத்ரால வச்சு மூச்சை இழுத்து ஒன்று மட்டும் நம்ம எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு மூச்சு பயிற்சி பண்ணிட்டு ஒரு பிராணாயாமா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த பிராணாயாமா we should not feel that inhalation exhalation. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பிராணாயாமம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். ஓகே, பண்ணி முடிச்ச பிறகு நான் ஒரு பெருமூச்சு எடுக்கக்கூடாது. ஓகேவா? அப்படி எடுக்கக்கூடாது. எடுத்தேன்னா தட் மீன் நான் தப்பாக பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். மூச்சு அடக்கி பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். ஓகேவா? அந்த பிராணாயாம ப்ராக்டிஸ் முடிக்கும் போது வி ஷுட் ஃபீல் ரிலாக்ஸ். அப்போ நான் கரெக்டாக என்னோட கெப்பாசிட்டியில் நான் பண்ணுறேன்னு அர்த்தம். அதை நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஆதி முத்ரால கை வச்சுக்கோங்க. இப்போ ஷோல்டர் பிரீத்திங் பண்ணோம்ல, இப்போ ஆதி முத்ராவை கை வச்சுங்க. மூச்சை இழுத்து ஷோல்டரை நல்லா மேலே தூக்குங்க. மூச்சை விட்டு ஷோல்டரை கீழே விடுங்க. அது செஸ்ட். செஸ்ட். இப்போ ஷோல்டர். ஒவ்வொரு தடையும் மூச்சை இழுக்கும்போது உங்களுடைய ஷோல்டரை மேலே லிஃப்ட் பண்ணுங்க. மூச்சு காற்றை வெளியிடும் போது ஷோல்டரை கீழே விடுங்க. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். குட். இப்போ நம்ம தனித்தனியாக பண்ணிட்டோம். வயிறு பிரீத்திங்கு, செஸ்ட் பிரீத்திங், ஷோல்டர் பிரீத்திங் ஒன்றா சேர்த்து ஃபுல் யோகிக் பிரீத்திங். கையை பிரம்ம முத்திரால வைத்துக் கொள்ளுங்க. இப்போ ஒரே ஒரு தடவை மூச்சை இழுக்க போகிறோம். அந்த ஒரு மூச்சை இழுத்து வயிறை பெருசாகணும், செஸ்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், ஷோல்டரை லைட்டாக மேலே தூக்கணும். தூக்கிட்டு ஒரு 2 செகண்ட் பாஸ் பண்ணிட்டு அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட் எக்ஸல் பண்ணணும். உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அக்கார்டிங் டு யுவர் கெப்பாசிட்டி பண்ணுங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ண வேணாம். ஸ்டார்ட். ரிலாக்ஸ், 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 ரிலாக்ஸ். ரிலாக்ஸ் பண்ணுங்க. ரிலாக்ஸ் ஆகுங்க. குட். இப்போ நாடி சுத்தி பிராணாயாமா ஸ்டார்ட் பண்ணுங்க. நாடி சுத்தி பிராணாயாமம்.
கவனம் முழுவதும் பயிற்சியின் மீது இருக்கட்டும். நம்மளுடைய கவனம் கவனம் முழுவதும் பயிற்சியின் மீது இருக்கட்டும். இடது நாசில் மூச்சு காற்றை வெளியிட்டு பயிற்சியை நிறுத்திக்கங்க. கண்கள் மூடியே இருக்கட்டும். உடம்புல ஏற்படும் மாற்றங்களை கவனிங்க. இப்போ நம்ம பண்ண போகிறது கூலிங் பிராணாயாமா. ஓகே, கூலிங் பிராணாயாமம் நம்மளுடைய உடலை குளிர்ச்சியை அடைய செய்ய உதவியாக இருக்கக்கூடிய பிராணாயாமா. இது யார் பண்ணக்கூடாது அப்படின்னா, தொண்டையில் இன்ஃபெக்ஷன், அடிக்கடி தொண்டையில் சென்சிட்டிவ் த்ரோட் இருக்கிறவங்க பண்ணக்கூடாது. ரீசெண்டாக ஜுரம் வந்து போனவங்க பண்ணக்கூடாது. ஓகே, லோ பிபி இருக்கிறவங்க பண்ணக்கூடாது, மற்றவங்க எல்லாம் பண்ணலாம். ஓகே, கூலிங் பிராணாயாமா இது 3 வகை. சீத்தலி, திஸ் இஸ் சீத்தலி, நீங்கள் பண்ணாதீங்க. சீத்தலி, சீத்காரி, சதந்தா. திஸ் இஸ் சதந்தா. ஓகே, நீங்கள் பண்ணுறீங்களா? ஓகே, நீங்கள் பண்ணாதீங்க. நீங்களும் பிந்து மேமோ ஹேமா மேமோ ஜஸ்ட்டு கையை சின்முத்திரை வச்சுட்டு மூச்சை கவனிங்க. நீங்கள் வந்து பண்ணுங்கள். நீங்கள் இது பண்ணுறீங்களா? இல்லைன்னா இது பண்ணுங்க. நல்லா இழுன்னு இஸ் சவுண்ட் வரணும். வாயை மூடுங்க, மூக்கில் விடுங்க, அவ்வளோதான். அதாவது இஸ் சவுண்ட் வரணும். இழுத்துட்டு வி ஹாவ் டு ஃபீல் த கூல்னஸ். வாயை மூடிட்டு மூக்கில் பொறுமை, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸ்டார்ட். கண்ணை மூடிக்கங்க. இன்னும் சவுண்டு வரணும். நல்லா உதட நல்லா இன்னும் வரணும் சவுண்ட். வெரி குட். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஓகே, போதும், ரிலாக்ஸ். ஓகே, இப்போ பிராமரி பிராணாயம் பண்ணிடலாம். பிராமரி நாக்கு எடுத்துன்னு வந்து மேலே இப்படி வச்சுட்டு மேக்க 4 வாயை மூடிட்டு சவுண்ட் கொடுக்கணும். ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? நாக்க மேலே இப்படி கீழே இருக்க நாக்க. மேம் சொல்லுங்க மேம். அது பண்ணலாம். நாக்க இப்படி எடுத்துன்னு வந்து மேலே இப்படி வச்சுட்டு நான் பண்ணுற பாருங்க. கையை சின்முத்திரையில் வச்சுக்கணும். நாக்கு எடுத்துன்னு வந்து மேலே இப்படி வச்சு போகிறோம். வாயை மூடிக்கணும். வெயிட் அந்த மாதிரி பண்ணணும். அவ்வளோதான். ஹை பிச்சில் இருந்து லோ பிச் அப்படியே பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது தலைக்குள்ள ஏற்படும் அந்த வைப்ரேஷனை என்ஜாய் பண்ணணும். தட் இஸ் பாசிட்டிவ் வைப்ரேஷன். பிராமரி வைப்ரேஷன், பாசிட்டிவ் வைப்ரேஷன். அந்த வைப்ரேஷன் என்ன பண்ணுன்னா நம்மளோட மைண்டில் இருக்க நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணும். ஓகே, அந்த மாதிரி 9 ரவுண்ட்ஸ் பண்ண போகிறோம். 9 ரவுண்ட்ஸ் வரைக்கும் நாக்கு எடுக்கக்கூடாது. நாக்கு அங்கேயே தான் இருக்கணும். அந்த மாதிரி பண்ணும்போது இங்கே ஒரு உமிழ்நீர் சுரக்கும், லூப்ரிகேஷன் வரும். அது வந்து ரொம்ப நல்லது தைராய்டு ஃபங்க்ஷன் வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு. சரியா? ஓகே,
நம்ம எந்த அளவுக்கு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட கவனத்தோட பண்றது ரொம்ப முக்கியம் பிராணாயாமால. ஓகே, கையை சின்முத்திரால வச்சுக்கோங்க, நாக்க மேல வச்சுக்கோங்க, நுனி நாக்க மேல வச்சுக்கோங்க, வாயை மூடிக்குங்க. Inhale deeply, chant Brahmari, na sound. Inhale deeply, chant Brahmari. 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 Feel the positive vibration, soothing, massaging effect inside your head region. ஓகே, இப்போ கண்களை திறக்காம அப்படியே ஷவாசனால கீழே படுத்துருங்க. வில் டூ நாடான சந்தான மெடிடேஷன். ரிலாக்ஸ் யுவர் பாடி, கம்ப்ளீட்லி ரிலாக்ஸ். Akara chanting. Inhale deeply, chant Akara. பாரதி 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 போதும். கைண்ட்லி வெயிட் ஃபார் மை இன்ஸ்ட்ரக்ஷன். எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் பண்ணலாம். பிகாஸ் அனைவரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் சாண்ட் பண்ணும் போது அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வேற லெவல்ல இருக்கும். ஓகே, inhale deeply, chant Akara. Inhale deeply, chant Akara. Inhale deeply, chant Akara. Inhale deeply, chant Akara. Feel the positive vibration, energy on your lower parts of your body. Now, Ukara chanting. Inhale deeply, chant Ukara. Inhale deeply, chant Ukara. Inhale deeply,
Please chant Ukara. Inhale deep. Please chant Ukara. Inhale deep. Chant Ukara. Feel the positive vibration, energy on your middle parts of your body. Now Makara chanting. Inhale deep. Please chant Makara. 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 Feel the positive vibration of Makara inside your head region. Now come back to your body consciousness and feel that your body is single physical body from your toes to your head. For further relaxation for entire physical body, Omkara chanting. As you chant Omkara, feel the positive vibration of Omkara each and every cells of your physical body. Inhale deeply, chant Omkara. 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 Feel the positive vibration, energy throughout your physical body. Now slowly come back to your body consciousness and observe the changes in your physical body before the practice, after the practice. Relax, relax, relax. இப்பொழுது கால்கள் ரெண்டையும் ஒன்றாக சேர்த்துக் கொள்ளுங்கள். கைகள் ரெண்டையும் தலைக்கு பின்னே எடுத்து சென்று நன்றாக கோர்த்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஸ்ட்ரெச், 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 ரிலாக்ஸ். இப்போ வலதுபுறமாக திரும்பி எழுந்து உட்காருங்க. Okay. Why we need to chant all together? There is a reason, scientific reason. Because
இப்போ நம்ம ஒரு தொங்கு பாலம் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த தொங்கு பாலம்ன்றது தெரியும் இல்லையா? இந்த சைடு ஒரு கனெக்ட் இருக்கும், இந்த சைடு ஒரு கனெக்ஷன் இருக்கும். நடுவில் ஒரு ஆற்றை கலக்கிறதுக்கு ஒரு பாலம் ஒன்று இருக்கு. அந்த பாலத்துல ஒரு 100 மக்கள் போயிட்டு வராங்க. காலையில இருந்து சாயங்காலம், சாயங்காலத்துல இருந்து காலம். அந்த பாலம் ஏதாவது ஆகுமா? எதுவும் ஆகாது. அதே நேரத்துல ஒரு மார்ச் பாஸ்ட்னு ஒன்று பண்ணா என்ன ஆகும்? மார்ச் பாஸ்ட் பண்ணும்போது 100 பேர் ஒரே நேரத்துல மார்ச் பாஸ்ட் பண்ணும்போது லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அங்க ஒரு ரெசனன்ஸ் கிரியேட் ஆகும். ரெசனன்ஸ்ன்றது அதிர்வளைவுகள் கிரியேட் ஆகும். அதிர்வலைகள் கிரியேட் ஆகும். கிரியேட் ஆகி என்ன ஆகும்? அந்த பாலம் வந்து உடையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அந்த ரெசனன்ஸுக்கு அவ்வளோ பவர் இருக்கு. அதனால நம்ம குரூப் கிளாஸஸ்ல அகாரா உகாரா மகாரா பண்ணும்போது ஒரு தடையும் சேன் பண்ணும்போது அந்த குரூப்போட சேர்ந்து சொல்லும் போது அந்த ரெசனன்ஸ் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். அது எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும். நம்ம ஒருத்தரும் ஒரு மாதிரி ஒரு டைம்ல சொன்னும் போது சிங்க்ரனைஸ் ஆகாது. ஓகேவா? அதுக்கு தான் நம்ம வந்து குரூப் கிளாஸஸ்ல ஈவன் தோ இஃப் யூ ஹேவ் மோர் கெப்பாசிட்டி ஒருத்தரால ரொம்ப நேரம் சொல்ல முடியும். ஒருத்தனால வந்து ஷார்ட் டைம் தான் சொல்ல முடியும். ஒருத்தனால மீடியம் டைம். We have to align with the group. Okay, that is the thing we need. Okay, we'll complete the session. கையை சின்முத்திரால வச்சுங்க. We'll complete the session with one round of Omkar, Sri Shanti. Inhale deeply. Om. Shanti, Shanti, Shanti. Rub your hands. Gently massage. Thank you. Have a nice day. இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வேண்டும். Good. Thank you. Bye. Bye, ma'am. Thank you, ma'am. Thank you. Bye. Bye.